முத்துலட்சுமி. இப்போ யாரு உங்களுக்கு? பேர. உங்களுக்கு அம்மா அப்பாலாம்? அம்மா இல்ல, அப்பா இருக்கிறான் வெளியூர் வேலைக்கு. யார் பார்த்து? நீங்க தான் பாத்தீங்க. அவனுக்கு என்ன செய்யுது உடம்புக்கு? அவனுக்கு ஒண்ணும் இல்ல சார், சளி பிடிச்சிருக்க. காலைல நல்லா தான் இருந்தான், இப்ப சளி பிடிச்சிக்கிட்டு காய்ச்சடிக்கு. மாத்திரை வாங்கி கொடுத்துனே நல்லா இருக்கு. மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு. மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி உட்காந்துருக்கீங்களா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இல்ல சார், நான் வேலைக்கெல்லாம் போல. தம்பி மக மாசத்துல 500 ரூபா, வாரத்துல 500 ரூபா கொடுத்து அனுப்புவோம். அதை வச்சுதான் என்ன பாத்துக்கோ. அதை வச்சுதான் பாத்துக்கிறீங்க. நீங்க ஹாஸ்டல் விட்டீங்களா? ஸ்கூல் ஒரு வருஷமா இருக்கிறோம். தம்பி வீடு இருக்குது, தம்பி வீட்டுல ஒரு நாளைக்கு கூட்டுவாங்க, ஒரு நாளைக்கு கூட்டமா. ஐயோ, 3 நேரம் சாப்பிடுறீங்களா இல்லையா? ஒரு நேரம் தான் சுகர் பிரஷர் இருக்குது, அதே போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியல. மக விட்டுட்டு போனாலும் மக பிள்ளையா நீங்க பாக்குறீங்க. ஆமா சார், பையலோட எடுத்துக்கிட்டா, இன்னொரு பையனோட எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். ஐயோ, நான் தான் பாத்துக்கிறேன். ஒரு பையன் நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? அவ ஈரோடுல இருந்தா, அவங்க வீடு ஈரோடு. செலவுக்குலாம் பணமா என்ன பண்ணுவீங்க? செலவுக்கு என்ன செலவுக்கு சார், எங்கிட்ட உங்களாட்டம் யாருங்க மனசுக்காரவங்க 150 கொடுப்பாங்க. அது அதான் வேற வழி. என்னம்மா நிம்மதியே இல்லை சார். அந்த ஏசு மாதாதான் நைட்டும் பகலும் நொந்துரும், எங்க நிம்மதியா இருக்கு நம்மளுக்கு. சரி விடுங்க, கவலைப்படாங்க. இந்த வயசுலனாலும் கஷ்டப்பட்டனாலும் அவனை படிக்க வைக்கிறீங்க. நீங்க எங்க பாருங்க, நான் உங்களை பார்த்த ரோட்ல அவனை படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? அவனை நல்லபடியா நான் படிக்க வைக்கிறேன். அவன் நல்லா படிச்சா நல்ல பெரிய ஆளாய் உங்களை பாத்துக்குவான். என்ன சொல்லலாம்? ஏதோ இந்த பையனை வளர்க்குற வரைக்கும் அது உயிர் இருக்கு. மணிகண்டனா எத்தனை படிக்கிற? 1ஆவதா? பாட்டி அது நல்லா பாத்துக்குவியா? பாட்டிய பெருசாயி உன் பாட்டி எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? சரியா? சரி, யாரும் இல்லைன்னா கவலைப்படக்கூடாது. பாட்டி உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல. உடம்பு சுடுதுமா, உடம்பு சுடுது. படுக்க வச்சிருந்து அப்படியே ஆட்டா. என்ன சொல்றேன், இங்க பாருங்க, நான் கொஞ்சம் பணம் தரேன். நான் பணம் தரேன். டாக்டர் போய் ஒரு ஊசி போடுங்க. உடம்பு அவனுக்கு சூடா இருக்கு. இந்த சொக்கலிங்க அங்கிட்ட போய் நீ தயவு செய்து முதல்ல போய் மெடிக்கல்ல மாத்திரை டாக்டர் எல்லாம் வாங்க கூடாது. அவனுக்கு முதல்ல மருந்து வாங்கி கொடுங்க. நல்லா பாட்டியை பார்த்தா சூடாதான் இருக்கு. நீங்க பணம் இல்லைன்னா வருத்தப்படாது, நான் பணம் தரேன். அவனை கூட்டு போய் உடனே டாக்டர் பார்த்துட்டு ஏதாவது சூடா ஏதாவது வாங்கி கொடுங்க. சரியா? நல்ல சாப்பாடு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. இங்க சாப்பாடு கொடுத்தாங்க சார், இந்த கடையில வாங்கி கொடுத்தாங்க ஒரு சாரு. அந்த சாப்பாடு தான் சாம்பார் சாதம் 4 வாய் ஊற்றி விட்டு மாத்திரை. இட்லி தோசை ஏதாவது வாங்கி தருவானா? இல்ல சார், வேணாம் சார். சரி, பணம் தரேன். ஒரு பால் வாங்கிக்கணும். என்னோட நம்பர் இருக்கு. சரி, அவன் படிப்பு சம்பந்தமா அந்த ஸ்கூல்ல ஏதாவது கேட்டாங்க, ஏதாவது வேணும்னாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஏதாவது வேற எதாவது கேட்டாங்கன்னா நீங்க ரோட்ல எல்லாம் உட்கார வேணாம். எனக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க, நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். மனசுல அந்த இயேசு மாதா தான் வந்து உதவி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நல்லாதுங்க மாமா, இங்க பாருங்க, நல்லாதுங்க. பையன் இப்படி விட்டுட்டு போயிட்டான் சார். காய்ச்சலோட இருக்கலாம் சார். நான் எங்க சார் எடுத்துட்டு போய் வைப்பேன்? கவலைப்படாதீங்க. அதுக்குதான் நான் பணம் கொடுத்துக்க. முதல்ல நீங்க டாக்டரை பார்த்து நல்லபடியா அவன் சரி பண்ணுங்க. நீங்க அழக்கூடாது. நீங்க அழுத்தீங்கன்னா அவனும் அழுவான். சரியா? இங்க பாருங்க, நீங்க கவலைப்படக்கூடாது. நான் அதுதான் நான் சரி உங்க ரோட்ல ஒரு மாதிரி உட்காந்துக்கணும் உங்களை கூப்பிட்டு பேசுனது. நீங்க தைரியம் வந்தா தான் அவன் இருப்பான். நீங்க இப்ப பணம் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே, உங்க மனசு சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அவனை முதல்ல அவனை சரி பண்ணுங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். பால் வாங்கிக்கிற, பால் குடிங்க. என்ன சாப்பிடுறேன்? பாலா? பால் வாங்கிக்கிறவா? பால் பண்ணு வாங்கிக்கிறவா? நன்றி சார். சிரிங்க, சிரிச்ச மாமா. நீங்க சிரிச்சீங்கன்னா அவன் சிரிக்கிறது. நீ கண் காண கூடாது, அழக்கூடாது. சரியா? சரியா? அவ அழுவ மாட்டேன், அவ அழ மாட்டாங்க. சரியா? வா, நம்ம கோயிலுக்கு போலான்றாங்க. சமயபுரத்து கோயிலுக்கு. எதுக்கு? அங்க போய் தங்கலாம் அப்படின்னு. ஐயோ, இந்த பையல கொண்டு போறதுக்கு ஒரு வாட்டியே ஏற்பாடு பண்ணாங்க சார். இந்த பொம்மை விற்கிறவங்க எல்லாம் வேணாம், பத்திரமா நீங்க பாத்துக்கோங்க. நீங்க இங்க ஹாஸ்டல்ல நீங்க முதல்ல பார்த்து வந்து விட்டுட்டு போங்க. வேற எங்கேயும் வெளியில போகாதீங்க. வாங்க, ஏதாவது டீ காப்பி ஏதாவது வாங்கி தரேன். வாங்க. பரவாயில்ல சார். அதான் வாங்க, இங்கதானே கடை. வாங்க, போயிட்டு வரட்டுமா? சரி சார். டாடா.